மக்களே, ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட PY vlog சேனலுக்காக வந்து ரூபி கார்ஸுக்கு தான் வந்திருக்கிறாங்க. பேரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரூபி கார்ஸ் ஸோ மல்டி பிராண்டு ப்ரீ ஓன்டு கார் ஷோரூம் பை சேல் எக்ஸ்சேஞ்ச் ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. யுவர் கார் யுவர் சாய்ஸ், அதுதான் ரூபி கார்ஸோட கோட்ஸாகவே வச்சிருக்கிறாங்க. அவங்களோட 2 நம்பருமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா அது தெரியுற ஒரு வழி. அது வந்து திண்டிவனம் பைபாஸ், நீங்கள் KFC இருக்கும்ல பாண்டிச்சேரி பைபாஸில் பார்த்தீங்கன்னா வந்து திண்டிவனம் போகிற ரோட்டில் ஜிப்மரை தாண்டின உடனே அந்த செக் போஸ்ட்டை தாண்டின உடனே உங்களுக்கு வந்து இது இருக்கும், KFC இருக்கும். KFC ஓட்டின மாரி பைபாஸ் சர்வீஸ் ரோடு இருக்கும். சர்வீஸ் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ரூபி கார்ஸ் பார்ப்பீங்க. ப்ரீவியஸாக சொன்னதான் வந்து யுவர் கார் யுவர் சாய்ஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து அவங்களோட கார் ஷோரூமோட கோட்ஸாகவே வச்சுருக்கிறாங்க. நல்ல ஒரு கோட்ஸாக இருக்குதுல்ல. உனக்கு என்ன கார் வேணுமோ என்கிட்ட வா, நான் உனக்கு அந்த கார் தரேன். சரியான ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மந்த் எண்டு வருதுல்ல, வேறு லெவலில் ஒரு ஆஃபருமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வீடியோவை தெளிவாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அது என்ன ஆஃபர்ன்றதை லாஸ்ட்டாக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பயங்கரமான ஒரு ஆஃபர் இருக்குது. அதை நான் வந்து ஒரு வீடியோட எண்டப்பில் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா கார்ஸுமே உள்ளே நிற்கிது. ஒவ்வொரு பிராண்ட்லேருந்து ஒவ்வொரு காரை சொருகி வச்சுருக்கிறாங்க. செதுக்கி பதுக்கி எல்லாமே உள்ளே சொருகி வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனி நம்மளோட PY யூடியூப் சேனலுக்காக வந்து என்ன கார் பார்க்க வந்திருக்கிறோம். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். நான் ரூபி கார்ஸில் இன்றைக்கி முதல்ல என்ன கார் பார்க்க போகிறேன்னா மாருதியோட வேகனார் கார் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து டாப் எண்ட் காரு, டியூவல் டோன் கலரில் உள்ளது, ஒரு மெரூன் ப்ளஸ் பிளாக் கலர் கார். இது வந்து இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 5000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. ஸோ 2022 வண்டி, ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் தான், பெட்ரோல் வண்டி. 6,15,000 இவங்க கோட் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு என்ன அதுலேருந்து என்ன நெகோஷியபிள் பண்ணி என்ன ஒரு கம்மி பண்ண முடியுமோ அதை நான் கம்மி பண்ண சொல்கிறேன். நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக மட்டும். நார்மலாக தான் உங்களுக்கு கிடைக்காது. சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ சொல்கிறேன்னா அதனால் அவங்க கேட்பாங்க. கண்டிப்பாக ரிடக்ஷன் பண்ணி தர சொல்கிறேன். நான் 6,15,000 இவங்க கோட் பண்ணி இருக்கிறாங்க. ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், AC, ABS, அலாய் வீலு, dual airbag, touch screen with நேவிகேஷனோட கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோ டச் மிரர் ஃபோல்டிங் பட்டனோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கையால் மிரரை ஃபோல்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஜஸ்ட் உள்ள ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மிரர் வந்து ஃபோல்ட் ஆகிடும். ஒரு மெரூன் கலர் உள்ள காரும் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. உள்ள இன்டீரியர் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பவர் விண்டோ கொடுத்துருக்குறாங்க, பவர் ஸ்டேரிங்கோட கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் பவர் மோடோட இங்கே இந்த ஸ்டேரிங்கே பார்த்தீங்கன்னா மோட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நீங்கள் சேனல் மாற்ற அதெல்லாம் கொள்ளதுக்கு வந்து மோட் ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி செட்டு கொடுத்துருக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஒரு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சீட் கவர் பார்த்துங்க. ஸோ சீட் கவர் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ கிளியராகவே வச்சிருக்கிறாங்க சீட் கவர். சில இடத்துல ஃபேடாக கூட இருக்கும். இந்த ஃபேடிங் கூட இதில் நம்மளால் பார்க்க முடியல. சீட் கவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சில்வர் கலர் இருக்கும்ல, சில்வர் கலர் கொஞ்சம் ஃபேடான இந்த காஜு கட்டி மேலே ஒரு கலர் விட்டுவாங்க பாருங்கள், அந்த கலர் ப்ளஸ் பிளாக் கலரோட மெரிச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து AC ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஏர்பேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ஏர்பேக், டூவல் ஏர்பேக் இருக்குதுங்க. ஸோ பின்னாடியும் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரியர்லையுமே வந்து ஃபுல் மேட் போட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து கட் மேட்டுமே போட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டேரிங் ரியரில் பாருங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு ஆள் உட்காந்து முட்டி மடங்கினா கூட உங்களுக்கு இடிக்காத அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்து ஸ்பீக்கர் பேடிலே வந்து சம்திங் நீங்கள் எதாவது பொருள் கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செடானில் ஹேட்ச்பேக் டைப் இது. ஓகேவா. வேகனார் உங்களுக்கு அந்த கால் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வேகனார்ன்ற நேமோட கொடுத்துருப்பாங்க. சரி, ஏன்னா அந்த கால் வைக்கிற இடம் வந்து இதாகக்கூடாது இல்லை, சொன்னால் வேகனார்ன்ற நேமோட கொடுத்துருப்பாங்க. பூட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். தெரியுதுல உங்களுக்கு வந்து. ஸோ பூட் ஏரியா பாருங்கள். வண்டியோட கவரோட சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க. வண்டி கவர் இருக்குது. ப்ளஸ் ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலியாக போகிறோம், 5 பேர் போகிறீங்க. அந்த 5 பேருக்கு தேவையான லக்கேஜ் கேரி பண்ணுற அளவுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. பெருசாக வைக்கிறதுக்கு இடம் இல்லை. 5 பேர் போகிறீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸு ப்ளஸ் பேசிக் நீட் எதாவது வைக்கணுமா அது வைக்கலாம். இல்லை நீங்கள் பேபி இட்டுட்டு போகிறீங்களா, ஸோ மேலே ஸ்பீக்கர் பேட்டில் அவங்களுக்கான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கலாம். ஸோ ஒரு பெட்ரோல் வண்டி, ஒரு பிளாக் கலர் ஒரு பிளாக் அண்ட் மெரூன் கலர் உள்ள காரு. டயரோட பாயிண்ட்ஸ்லாம் பாருங்களா, புது டயர் மாரி தான் கொடுத்துருக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 80 to 90 கிட்ட இருக்கும் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா. மாருதி வேகனார் RZI. ஸோ 2022 ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 6,15.
வாங்க ரூபி கார்ஸ் ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தர சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ 2022 5000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகுது. ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6,15,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ரூபி கார்ஸ் ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரூஃப் கேரியரோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு பெரிய இடத்துல லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு 7 சீட்டர் வண்டி. ஸோ பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே மேலே வந்து நீங்கள் இதில் கூட இது பண்ணிக்கலாம். அந்த லக்கேஜ் எல்லாத்துக்கு அங்கே வச்சுக்கலாம். ஒரு 40 கிலோ வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன் இது வந்து. ஓகேவா? ஸோ ரெனால்டு ட்ரைபரு இருக்கிறதுலே ஒரு டாப் மாடல் வண்டினே சொல்லலாம். ஸோ 2019 38,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 5,60,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 5,60,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, டியூவல் ஏர் பேக் இருக்குது. ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா வித் சென்சரோட கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ளூ கலர் காரு. ஸோ நீங்கள் நிறைய பேர் விரும்புறது இந்த ப்ளூ கலர் உள்ள கார் தான் வந்து. இன்சூரன்ஸு முடிஞ்சிடுச்சு. வாங்க பேசும்போது முடிக்கும்போது இன்சூரன்ஸு டாப் அப் பண்ணுறாங்களா இல்லைன்றதை நம்ம கேட்டுக்கலாம். இந்த மாதம் தான் முடிஞ்சிருக்குது. ஸோ டாப் அப் முடிக்கும்போது அது என்ன டாப் அப் பண்ணுறாங்களா இல்லை நம்ம கேட்டுக்கலாம். ஸோ உள்ளே நீங்கள் இன்டீரியரில் பாருங்கள். ஸோ இன்டீரியரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர் பேக்கோட கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டேரிங் வந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மிரர் ஃபோல்டிங் எல்லாமே சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க. ரெனால்டு உங்களுக்கு சீட் கவர் பார்த்தா தெரியும். சேஞ்ச் பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது. ஏன்னா அந்த சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கூட பார்க்காம சரி நீங்கள் வந்து அந்த பேட்சப் ஒர்க்கெலாம் எதுவுமே இருக்காது சீட் கவரில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா புதுசாக இருக்கிற மாரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் கலருக்கு ஏற்ற மாரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி கூட மாற்றிங்க. ஒரு கம்பெனிலே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆர்இஎக்ஸு. ஸோ பின்னாடியுமே பாருங்கள் ரியர்லையுமே இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சீட் கவரு பெருசாக மாற்றுற மாரி ஒரு சான்சஸ் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலாம் மாற்றிங்க. அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 சீட்டர் காரு. ஸோ பின்னாடி நம்ம பசங்க யாராவது பெருசாக டூருக்கு போகிறீங்கன்னா இந்த கார்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறீங்க, எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஐயா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்களா, அவங்களாம் இந்த கார் வந்து பயங்கரமாக இருக்கும், அவங்களுக்குலாம் சூட்டபுளாக இருக்கும். ஸோ டயரோட வேல்யூ பாருங்கள், ஒரு 72-80 கிட்ட இருக்கும் டயரோட வேல்யூ. உங்களுக்கு பூட் ஏரியா இருக்காது, சின்ன ஸ்பேஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல சீட் வச்சுட்டாங்க. வேடா லக்கேஜெல்லாம் தூக்கி கேரியரில் போட்டுருங்க, அங்கே போட்டால் சேஃபாக இருக்கும். ஸோ காரை ஃபுல்லாக ஒரு வாட்டி சுற்றி முற்றி பாருங்கள். ரெனால்டு ட்ரைபரு 19 ரெஜிஸ்டர் இருக்குது. 38,000 கிலோமீட்டர். ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 5,60,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ரூபி கார்ஸ் ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன் நான். ஸோ அப்படியே அந்த கார் பாருங்களா. நெக்ஸ்ட்டு ஹுண்டாய் வென்யூ கப்பா மாடல் 1.2 கப்பா. ஸோ ஹுண்டாய் வென்யூ இது நம்ம ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், சாரம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து இருக்குது. 2021 வெறும் 8,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. ஓகேவா? ஸோ 8,500 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 7,40,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2021 தானே, லோன் பண்ண முடியுமா? ஸோ லோன் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த காருக்கு வந்து முன்பணம் ஒரு லோன்லேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% பே பண்ணுங்கள். உங்களுக்கு லோன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் சிவில் பொறுத்து தான் லோன் பண்ணுவாங்க. சிவிலை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருங்க. ஃபுல் அமௌண்ட்டாக கூட ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2021 8,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 7,40,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸு நெக்ஸ்ட் மந்த்து 9th மந்த் வரைக்கும் இன்சூரன்ஸு லைவல் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உள்ள இன்டீரியர் பாருங்கள், 4 பவர் விண்டோஸோட கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் சீட் கவர் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இப்போ இந்த 3 கார்லையுமே வந்து சீட் கவர் பெருசாக சேஞ்ச் பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செட்டு இருக்காது. செட்டு பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் சிஸ்டம் மட்டும் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேரிங்லேயே அந்த வால்யூம் அப் அண்ட் டவுன், கால் ஆப்ஷன், மோட் ஆப்ஷன் அதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து பேசிக்காக ஒரு கார்ஸில் என்னென்ன நீட்ஸ் இருக்குமோ அது எல்லா நீடுமே பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அப்படி பின்னாடி வாங்கலாம். ரியரில் பாருங்களா. ரியரில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சீட்டோட கவர் கூட பிரிக்காமலே வச்சுருக்கிறாங்க. அந்தளவுக்கு சீட்டை புதுசாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெறும் லோ கிலோமீட்டர் போன வண்டி தான், 8,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. இன்னும் புதுசாக பிரிக்காமலே அப்படியே வச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் ரியரில் உட்காரவங்களுக்கும் ஏசியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏசியோட வெண்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காரவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பின்னாடி உட்காரவங்களுக்கும் ஏசியை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் நல்லாவே காற்று வர மாரி கொடுத்துருக்குறாங்க. பூட்டு. ஸோ உங்களுக்கு பூட் வந்து இங்கே பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஃபாகர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே மழை வந்ததுன்னு வைங்களா, இந்த தண்ணியில் தேங்காது, அந்த ஃபாகர் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது எல்லாமே அப்படியே வந்து டீடைன் பண்ணி விட்டுரும். அதை வந்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே தள்ளி விட்டுரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபாகரோட கொடுத்துருக்குறாங்க. டயரு குட் பாயில் போட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. பாயிண்ட்ஸ்லாம் கூட அப்படியே தான் இருக்குது. ஒரு 75 to 80 கிட்ட இருக்கும். 2021 ஹுண்டாய் வென்யூ. ஸோ கப்பா மாடலு 2021
ஒரு ஓனர் கண்டிஷன் 8000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. வாங்க ரூபி கார்ஸ் ஓனர் கிட்ட சொல்லி 740 கோட் பண்ணியிருக்கிறாரு. லோன்லாம் போக எவ்வளோ ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு என்ன நெகோஷியபிள் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி தர சொல்கிறேன் நான். ஓகேவா?